கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் அவங்க சம்பாரிச்சாலும், கோடி கோடியாக சம்பாரிச்சாலும், அந்த கைத்தட்டலும் அந்த பாராட்டுதலும் இந்த விழா மேடைகளும் அவருக்கு பெற்றுத்தருகின்ற சந்தோஷத்தை அந்த கரன்சி நோட்டுகள் பெற்று தராது என்பதுதான் உண்மை. இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கின்ற என்னுடைய இனிய நண்பர் பாக்யராஜ் அவர்களுக்கும், இயக்குனர் ஆர்வி உதயகுமார் அவர்களுக்கும், அன்பிற்குரிய டி சிவா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா நிகழ்ச்சிகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக இங்கே வந்திருக்கின்ற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பயணம் அங்கே தான் ஆரம்பிச்சது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அங்கேருந்து தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அதனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சகோதரர் நடத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. டூரிங் டாக்கீஸ் ஆரம்பித்த போது டூரிங் டாக்கீஸில் பார்த்திங்கன்னா சினிமா துறையிலே வெற்றி பெற்றவர்கள் கதைகளை மட்டும் இல்லாமல் சினிமா துறையிலே தோல்வி பெற்றவருடைய கதையை கூட நம்ம பல நேர்காணல் நடத்தி வெளியிட்டிருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சினிமாவை பற்றிய புரிதல் எல்லோருக்கும் வரணும். ஒவ்வொருத்தருடைய அனுபவத்திலேருந்தும் தெரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படின்றதுனால தான் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே அந்த அளவுக்கு சிறப்பாக அமைந்தது. கலைஞர்களை பேட்டி காண்றது, அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்கிறதை தாண்டி நாம் இந்த துறைகளில் இருக்கோம், அதற்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ரொம்ப நாட்களாகவே நமக்குள்ளே இருந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் என்ன தான் அவங்க சம்பாரித்தாலும், கோடி கோடியாக சம்பாரித்தாலும், அந்த கைத்தட்டலும் அந்த பாராட்டுதலும் அந்த விழா மேடைகளும் அவருக்கு பெற்றுத்தருகின்ற சந்தோஷத்தை அந்த கரன்சி நோட்டுகள் பெற்று தராது என்பது தான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்கு தர்றது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம். இப்படி ஒரு விழா நடத்தும்போது அதுக்கு இப்போ இந்த வரவேற்பாளர் பாரஸ் சொன்ன மாதிரி, யார் விழாவுக்குரிய விருதுக்குரியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு குழு அமைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சோம். இந்த ஜூரி குழுவுக்கு திரு பாக்யராஜ் அவர்கள் தலைமையேற்றிருப்பது நிஜமாகவே டூரிங் டாக்கீஸையும் பெருமைப்படுத்துகிறது. அந்த விழாவிலே விருது பெறக்கூடிய கலைஞர்களையும் பெருமைப்படுத்துகின்ற ஒரு விஷயமாக அமைந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா திருமதி குஷ்பு, திரு இளவரசு, திரு டி சிவா, திரு ஆர்வி உதயகுமார், திரு ஆர்கே செல்லுமணி என்று பல பேர் இணைந்திருக்கிறார்கள். இவர் எல்லோருமே பார்த்திங்கன்னா சினிமா உலகத்தில் எப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்கள், எப்படிப்பட்ட சாதனையாளர் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இத்தனை பேருடைய ஆசையோடு இந்த நிகழ்ச்சி வருகின்ற ஜனவரி மாதம் 25ஆம் தேதி அன்று காமராஜர் அரங்கில் நடைபெறவிருக்கிறது. இன்றைக்கு எப்படி திரளாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவை தந்திருக்கீங்களோ, அது மாதிரி இந்த விழாவுக்கும் ஒரு நல்ல விளம்பரத்தை நீங்கள் தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எந்த பரிசளிப்பு விழாவாக இருந்தாலும் அதுக்கு முறையான விளம்பரம் நிச்சயமாக தேவை. நீங்கள் இந்த விழாவிலே எனக்கு உறுதுணையாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.